பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆமீன். நீங்கள் சோர்ந்து போகணும், துக்கமாக இருக்கணும்னு பிசாசு விரும்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் விரும்புவார். என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருன்னு கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து பாருங்கள். பிசாசு கூட பயந்து நடுங்குவான். ஏன்னா நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நமக்காக தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார்னு ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். எதை நினச்சி சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார், எனக்காக அவர் யாவையும் செய்வார், எனக்காக உயிரையும் கொடுத்தவர், என்னுடைய பிரச்சனைகளை கட்டாயம் சரி பண்ணுவார், தேவைகளை எல்லாம் சந்திப்பார், எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போடுவார், தடைகளை எல்லாம் உடைப்பார், என் தேவன் என்னோடு இருந்து எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார்னு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உங்களை தைரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த சோர்வோ எந்த கவலையும் எந்த போராட்டமும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அதனால் சந்தோஷமாக சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சாத்தானே, நீ என்னை துக்கப்படுத்த முடியாது. எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் என்னை உன்னால் துக்கப்படுத்தவே முடியாது. என் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பேன்னு துதிச்சு பாருங்களேன். அவன் ஓடியே போயிடுவான். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிச்சயமாக மாறிடும். உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகும். அதை நீங்களே உணர்வீங்க. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஆமீன். God bless you.